நாகேந்திரன் பிறப்பால் வியாசர்பாடி பகுதியை சார்ந்தவர். அப்பயே பாக்ஸிங், ஃபுட்பால் பிளேயர் இதில் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி மற்ற பசங்க மாரி ரோட்ல எல்லாம் சுற்றிட்டு இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நாகேந்திரனுக்கு அந்த சுச்சுவேஷனில் தான் பழகிறது ஒரு ரவுடியோட கும்பல்னு தெரியாது. வெள்ளரவி டீமுக்கும் சேரா டீமுக்கும் ஒரு கிளாஷ் எப்பயுமே இருந்துட்டு இருக்கு. வெள்ளரவியோட ரிலேஷன் விட்டு பொண்ணும் அவங்க யாரை கிண்டல் பண்ணிட்டாங்க, வா போய் என்னன்னு கேட்டு வந்துடலாங்க உள்ள. விஜய் எல்லாரும் ஏறக்குள்ள இவரு நாகேந்திரன் தான் வண்டியில் ஏறி போறாரு. போய் பேச்சுவார்த்தை முத்துகிறது, கைகலப்பாக மாறுகிறது, கொலையில் முடிகிறது. நாகேந்திரன் பேர் முதலில் அடிபடுகிறது. முதல் முறையாக நாகேந்திரன் மீது வழக்கு போடப்படுகிறது 97. அப்போ ஊரில் பேசக்குள்ள நாகேந்திரன் வந்து காலில் விழுச்சு. இப்போதான் வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குவாங்க. நாகேந்திரன் என்ன டெம்ட் ஆகும், காலில் விழணும், அது எப்படி விழ முடியும் அப்படிங்குள்ள டெம்ட் ஆகுது. முதலில் கூட்டாளிகளோடு சேர்ந்து நாகேந்திரன் சாண்டி சண்முகத்தை படுகொலை செய்கிறார். சாதாரண நாகேந்திரன் தலைப்புச் செய்தியாக மாறி 2015 ஆற்காடு சுரேஷ் தீமான் கொலை செய்யப்பட்ட தென்னரசு, அந்த கொலையில் நாகேந்திரன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் 2015. தென்னரசு யாருன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாவட்ட செயலாளர். அப்புறம் அப்படியே சுற்றி வந்துருவீங்க, ஆம்ஸ்டாங்கிட்ட வந்துடும் அந்த வழக்கு நெருங்கி வந்தீங்கன்னா. அதுதான் அவரோட விடுதலையை பாதிச்சது. ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் நாகேந்திரன். அப்பாவை நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. என்னப்பா அவ்வளோ பேர் பார்க்க வர்றாங்க? இல்லை நைனா, இவங்கெல்லாம் வந்து நான் என்ன தேசத்துக்கு போராடிட்டு வர்றேன், நானே அக்யூஸ் தான் நைனா, இந்த கூட்டத்தையெல்லாம் நம்பாத நீ அப்படின்னு சொல்லுவார் அப்பான்னு. ஆனால் நம்மளும் அதே இடத்துக்கு போய் அவர் நிற்கிறது வந்து வேதனைக்குரிய விஷயம். அப்பா உயிரோட வந்து பேரு கல்யாணம் முடிச்சுருந்துருக்கலாம். சரி, அப்பா இல்லை, அப்பா நினைவாக பண்ணிடுறதுல ஒன்றும் தவறு இல்லை. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்குங்க சார். ஆக்சுவலாக என்னன்னா சார், இப்போ நேற்று வந்து ஒரு மரணம், அதாவது ஹாம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் இவரோட பேர் வந்து முக்கியமான பேராக இருந்துச்சு. அதாவது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் அந்த டைமில் வந்து பேசியிருக்கோம். நாகேந்திரன் அவர்களோட இறப்புன்றது தொடர்ந்து செய்தியில் வந்துட்டே இருக்கு. நாகேந்திரன் சொல்கிறாங்க. யார் இந்த நாகேந்திரன்றது எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக வந்து உருவானான்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. 4 நூற்றாண்டு கால சிறை தண்டனை நாகேந்திரன், 100ல் பாதி 25 ஆண்டுகாலம் சிறை தண்டனை கதிச்சவர் நாகேந்திரன் பிறப்பால் வியாசர்பாடி பகுதியை சார்ந்தவர் நாகேந்திரன். பொன்னுசாமியோட மகன். அவங்க தந்தையார் பொன்னுசாமி. அவர் வந்து ஹார்பரில் வேலை பார்த்தாரு. நாகேந்திரன் படிப்பு பெருசாக கை கொடுக்கவில்லை. ஆனால் சின்ன வயது முதலே விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொடுத்தவர். நாகேந்திரன் ஏழ்மையான குடும்பம்லாம் கிடையாது. ஓரளவு அப்பர் மிடில் கிளாஸுக்கு மேலே வசதியான விட்டு குடும்பம். அப்பயே பாக்ஸிங், ஃபுட்பால் பிளேயர் இதில் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி மற்ற பசங்க மாரி ரோட்ல எல்லாம் சுற்றிட்டு இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருந்து பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நம்ம வீட்டிலே ப்ராக்டிஸ் பண்ணியெல்லாம் சரியாக வராது, நம்ம ஒரு முறையாக அதுக்கு ஒரு அகாடமி சேரணும்னு சொல்லிட்டு தான் ஒரு அகாடமி சேர்றாரு. அது சர்மா நகரில் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெறாரு. அங்கே ஒரு பழக்கம் வருது. அவர் தான் நண்பர் விஜயோட பழக்கத்தில் விஜயோட ரொம்ப நெருக்கமான க்ளோஸ் ஆகிறார். 2 பேரும் பாக்ஸிங் கிளாஸ் போகிறது வர்றது. அப்போ அந்த பர்மா பஜார், இன்றைக்கி இருக்க பாரிஸ்காரன் பர்மா பஜார், அங்கே வந்து அரட்டை போடுறது, இந்த மாதிரியான வெளி பழக்க வழக்கம் வர ஆரம்பிக்குது. அந்த விஜய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பெஞ்சமின் அப்படிங்கிறவர் வந்து குடிகட்டு பிறந்தவர். பெஞ்சமினுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் தான் வெள்ளை ரவி பற்றி நான் வேறு இதில் பேசி தரேன். வெள்ளரவி இவங்கெல்லாம் விஜய்க்கு ரொம்ப க்ளோஸு. ஆனால் ஆக்சுவலாக நாகேந்திரனுக்கு அந்த சுச்சுவேஷனில் தான் பழகிறது ஒரு ரவுடியோட கும்பல்னு தெரியாது. சும்மா கேஷுவலாக போயிட்டு வரக்குள்ள. அப்போ சேரான்னு சொல்லி ராஜேந்திரன், அவரும் ஒரு பெரிய டான் தான், உயிரோடு இருக்கார். இப்போ தென் மாவட்டத்தை சார்ந்தவர், உயிரோடு இருக்கார். அவரோட வந்து இவர்களுக்கு வந்து ஒரு கிளாஷு, யார் வெள்ளரவி டீமுக்கும் சேரா டீமுக்கும் ஒரு கிளாஷ் எப்பயுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து வெள்ளரவியோட ரிலேஷன் விட்டு பொண்ணும் சகோதரி டைப்பில் உள்ளவங்கள அவங்க யாரை கிண்டல் பண்ணிட்டாங்க, வா போய் என்னென்னு கேட்டு வந்துடலாங்க உள்ள. விஜய் எல்லாரும் ஏறக்குள்ள இவர் நாகேந்திரன் தான் வண்டியில் ஏறி போகிறார். போய் பேச்சுவார்த்தை முத்துகிறது, கைகலப்பாக மாறுகிறது, கொலையில் முடிகிறது. நாகேந்திரன் பேர் முதலில் அடிபடுகிறது. சரி, நாகேந்திரன் அதிலேருந்து விடுதலை பெற்று, விடுதலை மீன்ஸ் அந்த இடத்துலேருந்து ரிலாக்ஸ் ஆகி, நம்ம இனிமேல் இதெல்லாம் சரியாக வராது, நம்ம இந்த டீமெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்து மறுபடியும் விசாலாட்சின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதில் அசோத்தம்மன், இந்த இன்னொரு பையன் எல்லாம் அதில் பிறந்த பிள்ளைகள். 1997ஆம் ஆண்டு நாகேந்திரன் சின்ன ஸ்ட்ரீட் ஃபைட்டில் அவ்வளோதான் இருந்தார். அதாவது ரவுடிசம்லாம் கிடையாது. சாதாரணமாக கோவம் வந்து அடிக்கிறது ஒரு பாக்ஸருக்கு இயல்பாக உள்ள குணத்தில் இருந்தார். ஆனால் பாக்ஸர் வந்து தெரிச்சண்டை போடக்கூடாது இல்லையா, வாங்குவாங்க, ப்ராமிஸ் வாங்குவாங்க. கராத்தே போயிருந்தீங்கன்னா தெரியும், யாருக்கும் உங்கள் பர்சனல் யூஸுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ 97 ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனில் வந்து அந்த பகுதியில் பெரிய ஆள் யாருன்னா ஸ்டான்லி சண்முகம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வட்ட செயலாளர். அவர்கிட்ட வந்துட்டு ட்ரிங்க்ஸ் கடையெல்லாம் இப்போ வந்து தனியார் வச்சுருந்தாங்க. அரசு தான், ஆனால் தனியார் கடைகள் இருந்துச்சு, பார் கிடையாது, கடையே இருந்துச்சு. அப்போ போய் வாங்கிட்டு வர சொல்லக்குள்ள காசு அப்புறம் தானேன்னு போய் வாங்கிட்டு வர சொல்கிறாரு. போனவங்க என்ன கேட்டாங்களோ, அங்கே என்ன சொன்னாங்களோ ஏற்றி விட்டுட்டாங்க. அவர் சொல்லிட்டு இருக்காரு, சரக்குலாம் கடனுக்கெல்லாம் தர முடியாது, காசு வேணும்னு சொல்லு. சரக்கு கூட காசு கொடுக்காதே பார்ட்டி வைக்கிறான் அவன் அப்படின்னு அவர் சொன்னதாக வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அதில் இவர் போய் பலர் அரைஞ்சிடுறாரு. யார், ஸ்டான்லி சண்முகத்தை. முதல் முறையாக நாகேந்திரன் மீது வழக்கு போடப்படுகிறது 97.
மாமூல் கேட்குறான் நாகேந்திரன் சொல்லி புகார் கொடுக்குறாரு. அப்புறம் ஊர் பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்களா கிராமத்தில் பேசுகிற மாதிரி. அப்போ கிராமம் தானே, இன்னமும் சென்னையை ஊர்னு சொல்கிறாங்க தெரியுங்களா, அந்தந்த ஊர்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஊரில் பேசக்குள்ள நாகேந்திரன் வந்து காலைல விட சொல்லு, அப்போ தான் நான் வாழ்க்கையில் வாபஸ் வாங்குவேன்னப்போ நாகேந்திரன் என்ன டெம்ட் ஆகுது, காலைல விழணுமா, அது எப்படி விழ முடியும் அப்படிங்குள்ள டெம்ட் ஆகுது. அப்போ அஇஅதிமுகவோட அப்போ சமாதானம் ஆகலை. ஒரு தெருமுனை கூட்டம் நடக்குது. அதில் என்ன செய்கிறாரு, ஸ்டான்லி சண்முகம் போட்டு கிளிக்கிறாரு யாரா நாகேந்திரன் வாய்க்கு வந்ததை போட்டு அடித்து பேசணுன்னு. அதில் டெம்ட் ஆகி முதலில் கூட்டாளிகளோடு சேர்ந்து நாகேந்திரன் ஸ்டான்லி சண்முகத்தை படுகொலை செய்கிறார். ஆனால் பின்னாளில் வாழ்க்கை இப்படி தலைகீழாக பெறலும் என்பது நாகேந்திரனுக்கு அப்போது தெரியவில்லை. சாதாரண வரி விளம்பரம் அளவில் இருந்த நாகேந்திரன் தலைப்புச் செய்தியாக மாறினார். அதிமுக ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அவங்க வட்டச் செயலாளரை படுகொலை செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை, தலைப்புச் செய்தியாக மாறிட்டார். நாகேந்திரன் அதில் தான் அவர் ஜெயில் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வந்து சரி ஓகே நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் வேணும்ல, வருமானம் இல்லாமல் என்ன செய்ய சொல்லி தன்னோட ஃப்ரெண்டோடு சேர்ந்து குறுக்குப்பேட்டையில் ஒரு பார்க்கிங் டெண்டர் ஒன்று எடுக்கிறார். பார்க்கிங் டெண்டர் எடுத்து சரி அதில் நம்ம மேட்சப் பண்ணிக்கலாம், அதில் நம்ம ஒர்க்அப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஜெய்சிங் அப்படிங்கிறவரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் எடுத்து அதனால் பார்க்கிங் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்குது. யார் எடுக்கிறான்னு தெரியல கான்ட்ராக்டெல்லாம். 99 இவருக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை ஆகுது. எந்த கேஸு, ஸ்டான்லி சம்பவம் கேஸ். ஆமாம், அந்த கேஸ் ட்ரையல் வந்து தண்டனை ஆகிடுது. 99 ஜெய்சிங் என்ன செய்கிறாப்புல, ஷேர் கொடுக்கணும்ல, அதான் ஜெயிலுக்கு போட்டால் இனிமையாக கொடுக்கணும். மனிதனுக்கு இயல்பு ஒன்று அப்படி. ஆமாம். அப்போ நாகேந்திரனோட தம்பி போஸ் போயிட்டு கேட்குறாப்புல, எங்கள் அண்ணனோட ஷேர் எங்கே, அவர் தானே சேர்ந்து எடுத்தாருன்னு. அதுக்குள்ளே ஏதாவது போஸ் படுகொலை செய்யப்படுகிறார். அப்போ நாகேந்திரன் குடும்பத்தால் மறுபடியும் ஜெய்சிங் படுகொலை செய்யப்படுறாரு. அதுலேயும் நாகேந்திரன் பேர் அடிபட்டுச்சு. ஆனால் அப்போ வந்து நாகேந்திரன் ஜெயிலுக்குள்ள தான் இருக்கார். அப்புறம் சிறையில் செல்ஃபோன் வச்சுருந்தது ஒரு வழக்கு போட்டாங்க. அப்புறம் சிறைக்குள்ளே இருந்து வெளியில் ஆப்ரேஷன் பண்ணுறாரு நாகேந்திரன் அப்படின்லாம் உளவுத்துறை சொல்ல ஆரம்பிச்சோன்னே அப்போ நாகேந்திரனை கம்பல்சரி 2 வருஷம் ஒரு ஜெயில் மாற்றினாங்க. கமாண்ட் அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு 2 வருஷம் வைக்கிறது, கடலூரில் பாளையம் ரவுண்டை சுற்றி வர்றது, இப்படியா வச்சாங்க. கொருக்குப்பேட்டையில் அப்போது வந்து பாளையான்னு சொல்லிட்டு அவரோட கைவசம் வந்து அந்த டெண்டர் வந்துச்சு. பாளையாவும் படுகொலை செய்யப்பட்டார். அதுலேயும் நாகேந்திரன் பேர் அடிபட்டது. இது எல்லாத்தையும் விட 2015 ஆற்காடு சுரேஷ் ஸ்ரீமான் கொலை செய்யப்பட்ட தென்னரசு, அந்த கொலையில் நாகேந்திரன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் 2015. தென்னரசு யாருன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாவட்ட செயலாளர். அப்புறம் அப்படியே சுற்றி வந்துடுவீங்க, ஆம்சாங்கிட்ட வந்துடும் அந்த வழக்கு நெருங்கி வந்தீங்கன்னா. அதுதான் அவரோட விடுதலையை பாதிச்சுது. எப்படின்னா ஏடிஎம்கே பீரியடில் வந்து ஒரு ஜீவோ போட்டாங்க. என்னென்னா ஒரு குற்ற வழக்கில் உள்ளவரை பொது மன்னிப்பில் விட்டாங்க. இந்த கேஸில் உள்ளவங்களாம் பொது மன்னிப்பில் வந்துட்டாங்க. இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா, மின்ட்டு ரமேஷ் எல்லாம் இந்த கேஸில் பொது மன்னிப்பில் வந்துட்டாங்க. என்னென்னா ஜெயலலிதாவோட ஜீவோ என்னென்னா, ஒரு பொது மன்னிப்பில் வர்றவங்களுக்கு வேறு கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவர் மேலே தென்னரசு கேஸு ப்ளஸ்ஸு செல்ஃபோன் வச்சுருந்த கேஸ்ன்னு அப்படியே செல்ஃபோன் கேஸை கூட அதை சரி பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இதை சரி பண்ண முடியலை. இது ஒரு விடுதலையை பெருசாக பாதிச்சுட்டு நாகேந்திரன் வெளியில் வந்தால் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை தொடர்ந்து செய்வார், பொது மன்னிப்புக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரிட்டெல்லாம் போட்டார் அவர். அப்போ ரிட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கவர்மெண்ட் டிசிஷன், பாலிசி டிசிஷன் வந்து கோர்ட்டு தலையிடாது. இப்போ அரிசி கொடுக்குறாங்களா, அது பஸ்ஸு கொடுக்குறாங்களா, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டிசிஷன், காலேஜ் 20 திட்டம், இதை வந்து கோர்ட்டு தலையிட முடியாது. அது அரசாங்கத்தோட பாலிசி டிசிஷன். அது பொதுநல வழக்கு கூட அதில் மேட் அவுட் ஆகாது, அது லைபிலிட்டி ஆகலை. ஆனால் இந்த சுச்சுவேஷனில் 2017ஆம் ஆண்டு கல்லீரல் செயலிழப்பு நோயால் பாதிக்கப்படுறார் நாகேந்திரன். அப்புறம் வெளி ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு வைத்தியம்லாம் பண்ணி இன்னி கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஓரளவு ஒக்கப்பில் இருந்தது. அவர் விடுதலைக்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்த சமயத்தில் தான் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்டாங் படுகொலை தெரியும் உங்களுக்கு, அது பழசு. திருப்பி அப்படியே ரிவர்ஸ் சொன்ன போனால் அப்படியே ஆற்காடு சுரேஷ் அங்கே ட்ராவல் ஆகி கடைசா அஸ்வத்தாமன் சம்பவம் செந்தில் போய் அப்படி போய் கடைசா நாகேந்திரன். ஆம்ஸ்டாங்குடைய படுகொலையில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் நாகேந்திரன். ஆனால் அப்பயும் நாகேந்திரன் வந்து சிறையில் தான் இருக்கார். சார் எனக்கு இதுதான் சார் ஒரு கேள்வியாகவே இருந்துச்சு. அதாவது ஒரு சாதாரண ஒரு நபர் பாக்ஸிங் கற்றுட்டு இருக்க ஒருத்தர் வந்துட்டு ஒரு கொலையில் உள்ளே போகிறாரு. ஆனால் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போதே அவர் தலைமையில தான் எல்லா கொலையுமே நடந்துகிட்டே வருது. ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்கு வந்து முதன்மையான பேர் வந்து நாகேந்திரன் ஒரு பேர் வருதுன்னா இவங்களுக்கு எப்படி இந்த செய்தி போகுது, உள்ள இருந்துகிட்டே இவங்க எப்படி இந்த மாதிரியான ஸ்கெச்சஸ்லாம் போடுறாங்க, அந்த ஒரு திறன் எப்படி சார் அது? அது நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருக்கீங்களா சார்? அனுபவம் இருந்தால் சொல்லலாம். ஹாஸ்டலில் தங்கி இருப்போம். நான் எனக்கு ஹாஸ்டல் அனுபவம் இல்லை, ஆனால் ஹாஸ்டலை பற்றி தெரியும் எனக்கு. நம்ம உள்ளே இருப்போம், பீடியெல்லாம் உள்ளே வரும் தெரியுமா ஹாஸ்டலில். வீட்டுக்கு வெளியே தெரியாமல் கொண்டு போய் ஃபோன் பண்ணுறது. எங்கள் பிரின்ஸிபல் ரூம்லேருந்து பிரின்ஸிபல் ரூம் சாவி ஓப்பன் பண்ண கற்று வச்சுருப்பாங்க, டோரை தள்ளி விட்டு திறக்கிறது, திருப்பி அதேமாதிரி பூட்டி வச்சுட்டு வருது.
ஜெயிலுங்கிறது ஒரு ஹாஸ்டல், பாதுகாக்கப்பட்ட ஹாஸ்டல், அவ்வளோதான். அங்கேயும் எல்லா வசதிகளும் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சொன்னால் அது பொய், அது நான் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது. கரப்ஷன் இருக்கிற வரையும் எல்லா இடத்துலையும் கரப்ஷன் இருக்கிற இடத்துல தவறுகளுக்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லாம் இருக்குது. ஜெயிலில் என்ன தகவல் வெளில பரிமாறுறது என்ன பெரிய கப்ப சுத்திரமா? பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது தெரியாம உள்ளேருந்து பிரெயின் சொல்கிறத வெளில உள்ளவங்க கேட்டால் தான் அதை நிறைவேற்ற முடியும். ஒரு சின்ன பிசுறு அடித்தாலும் நிறைவேற்ற முடியாது. இன்னொன்று வெளில இருந்து பண்ணுறதோட உள்ளே இருந்து பண்ணுறது ஈஸி தாங்க. வெளில இருந்தால் ஏன் நீயே உட்காந்து ஐடியா கொடுத்துருக்க, நீ தான் வாயை வெட்டுறதுக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க. கரெக்டாக உட்காந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுண்ணா, ஏய் நம்மளுக்கே ஐடியா கொடுக்குறாரு இவர் வந்து வெட்டலாம்ல, நம்மளை கோத்து விடுறது பாரு அப்படின்னு. உள்ளே அப்படி இல்லை, நான் உள்ளே இருக்கேன்டா, நான் வெளியே இருந்தால் பண்ணிடுவேன் அப்படிங்க. உள்ள தைரியமாக பண்ணுவாங்க, ஃபோர்ஸாக பண்ணுவாங்க. அண்ணன் சொல்லிட்டார், அதெல்லாம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஹேப்பண்ட் எல்லா இடத்துலையும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் எந்த வழக்குக்கு இவர் ஐடியா கொடுத்தாரு, அது எத்தனை பர்சன்டேஜ் உண்மைங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. போலீஸ் சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். போலீஸ் எத்தனை பர்சன்டேஜ் அன்னப்பறவை மாரி தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. பட் இதுதான் ரியல் ஃபேக்டோல் ஆஃப் ஹூ இஸ் நாகேந்திரன். சரி, எனக்கு என்னன்னா நாகேந்திரனை தாண்டி இப்போ அவங்களோட பையனோட பேரும் வந்து அஸ்வத்தாமன் அடிபடுது இல்லை, அவரோட பையன்றது எப்படி இருக்குல்ல, எனக்கு வருத்தமும் கூட இல்லை. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி திசை மாறிட்டு, நம்ம ஒரு பாக்ஸராக போகணும்னு ஆசைப்பட்டோம், பார்த்தா நம்ம ஜெயிலராக உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஜெயிலர்னால் அதிகாரி அல்ல, பிரிசனராக. நம்ம பையன்லாம் இந்தமாரி வந்துடக்கூடாது அப்படின்றதுல அவரும் தெளிவாக இருந்திருக்கணும். அவரோட பேட்டி கூட பார்த்தேன், யார் நாகேந்திரனோட பையன் அஸ்வத்தாமன் பேட்டி பார்த்தேன். ஆள் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கான உருவம், பார்த்தீங்களா? ஜெய்ஜாண்டிக்கான உருவம், நல்ல இங்கிலீஷு, மணிப்பூரில் வடக்க மழை மாநிலத்தில் படிச்சிருக்காரு. அவங்க அப்பாவை நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. அப்பா என்னப்பா அவ்வளோ பேர் இப்போ பார்க்க வர்றாங்க? இல்லைண்ணா இவங்கெல்லாம் வந்து நான் என்ன அது தேசத்துக்கு போராடிட்டு வர்றேன், நானே அக்யூஸ் தான் நைனா, இதெல்லாம் இந்த கூட்டத்தையெல்லாம் நம்பாத நீ அப்படின்னு சொல்லுவார் அப்பான்னு. ஆனால் நம்மளும் அதே இடத்துக்கு போய் அவர் நிற்கிறது வந்து வேதனைக்குரிய விஷயம் தானே. ஒருத்தவங்க தப்பு புரிஞ்சுதுன்னா அதோட அடுத்த ஜெனரேஷன் ஸ்கிப் ஆகலை. அது 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 எனக்கு அவர் எப்படி உள்ளே வந்தார் சார்? இப்போ அதுக்கு ஏதாவது காரணம் ஏதாவது? அது ஆம்ஸ்ட்ராங்கில் வந்து அதுக்கு காவல்துறை சொல்கிறது சோப்பு கம்பெனி மேட்டில் சிபிஐக்கு போய்ட்டு வழக்கு, அதில் பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போட்ட சார்ஜ் ஷீட்டில் அந்த சோப்பு கம்பெனி மேட்டரில் நான் அஸ்வத்தாமன் கட்டிங் கேட்டதாகவும் அது தர மறுத்ததால் சோப்பு கம்பெனிக்கு அப்படி தான் இந்த மேட்டர் நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைன்னு சொல்லியிருக்காங்க. அது மற்ற நேரேஷன்ஸ் எல்லாம் இனிமேலுக்கு சிபிஐ தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வழக்கு விசாரணையில் இருக்குல்ல. சார்ஜ் ஷீட் இங்கே உள்ள சார்ஜ் ஷீட் இருந்தப்போ நீங்கள் அதை பற்றி கேட்டிங்க, நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். சார்ஜ் ஷீட் இன்னொரு இடத்துக்கு ஹேண்ட் ஓவர் ஆகுது. அப்போ அவங்க ஒரு விசாரணை பண்ணணும்ல, நம்ம பேசுகிறது அந்த விசாரணையெல்லாம் பாதிக்கக்கூடாதுல்ல. அது என்னென்னு அவங்க விசாரித்து தீர்மானிக்கட்டும். முதல் பையன் இந்த மாதிரி கொலையாளி குற்றவாளின்னு சொல்லியிருந்தீங்க. இரண்டாவது பையனோட ஒரு வீடியோ வந்து நேற்று வந்து சோஷியல் மீடியா நியூஸ் எல்லாத்துலேயும் வருது. அவங்க அப்பாவோட இறுதி சடங்குல அங்கே ஒரு பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஸோ அவரும் இந்த மாதிரியான ஒரு சூழல்களில் வளர்ந்தவரா, இல்லை அவர் எப்படிப்பட்ட நபரா? அவருக்கு இப்போ பிஜேபியில் நின்னாருங்க, கவுன்சிலருக்கு ஜெயிக்கலை, ஆனால் ஓட்டு வாங்கியிருந்தார். ஆனால் பார்க்கக்குள்ளவும் சங்கடமாக தான் இருந்தது. என்ன பண்ணுறது, திருமணம் நம்ம எடுத்த நம்ம ஃபீல்டு எப்படியோ அதுமாரி தானே அதுவும் இருக்கும். அப்பா உயிரோடு இருந்துகிட்டே அது கல்யாணம் முடிச்சுருந்துருக்கலாம். எத்தனை வாட்டி பரோலில் வளர்ந்துருக்காரு அவர், கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், மருத்துவமனையில் பண்ணியிருந்துருக்கலாம். எல்லாம் இறப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல, இல்லை அவங்களுக்குள்ள இல்லை, எல்லாரும் வீட்லேயும் பொழைச்சிக்குவாங்கன்னு நினைப்பாங்க. சரி அப்பா இல்லை, அப்பாவோட நினைவாக பண்ணிடுறதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நாகேந்திரன் வந்து போனதுக்கப்புறம் அஸ்வத்தாமனோட பேர் வந்து நிற்கிது இன்னமும். ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் ஸ்டைல்ன்றது இதுக்கப்புறமா அது மாறணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அஸ்வத்தாமன் இதே ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாருன்னா திருப்பியும் அவருக்கு இதே ஒரு நிலைமை வந்துடாது அந்த இடத்துல? இல்லை, மாறும் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது ஒன்றும் விளையாட்டு விஷயமே கிடையாது. ஓகே, அது ஒன்றும் கசாப்பு கடை வச்சில்லை. நீங்கள் உங்கள்கிட்ட கறி விலை இறங்குன்னு கேட்குறது மனிதனை வெட்டுற கசாப்பு. இது மனித உயிர் இருக்குல்ல, அதோடு விளையாடுறது. இப்போ மாறணும்னு பல முறை நாகேந்திரன் நினச்சப்பையும் மாற முடியலை. காரணம் நம்ம செஞ்ச வேலை, அது நம்ம செஞ்ச ஒரு ஒர்க்கு முன்னாடி செஞ்ச வேலையோட பின்னடை வந்து மாற முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நல்ல கான்விக்ட் ஆனவங்க, நல்ல தண்டனை பெற்று ஒரு 10 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளில வர்றாங்கல்ல, அவங்கள விட ஒரு சிறந்த மனிதர்களை நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ பேர் வருவாங்க, பேசுவாங்க, மென்மையாக பேசுவாங்க, அதிர்ந்து கூட பேச மாட்டாங்க. தண்ணி வேணும் அப்படின்னு நம்ம எப்படின்னா ஓடி தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்களோட பின்புலம் எல்லாமே வயசாக இருக்கும், அவங்களுக்கு வயசாக நம்மளோட மேல் வயசாக இருக்கும். நமக்கு முன்னாடி ஃபோன் பேச மாட்டாங்க, அடக்கி வச்சுக்குவாங்க, ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க. காரில் நம்ம ஏறின பிறகுலாம் ஏறுவாங்க. காரணம் அந்த பக்குவத்தை சிறைச்சாலை கற்றுக் கொடுக்கும். எமோஷனலே ஆக மாட்டாங்க. நம்ம ஏதாவது யாராவது கோவப்படுத்திட்டு ஏன் சார் விடுங்க சார், படம் தானே சார், போனால் போதும் சார், விடுங்க சார். காரணம் அந்த அனுபவம், அந்த அனுபவத்தை சிறை கற்றுக் கொடுக்கும்.
நம்ம யாருமே இல்லைங்கிறது சரிதாங்க தீர்மானிக்கணும். யாருமே இல்லை, நீ சாதாரண மனிதன்டாயா, சாதாரண மனிதனுக்கு கீழாக நீங்கள் அங்கே நடத்தப்படுவீர்கள். உட்கார், எல்லாம் பாலிங்கில் உட்கார், பவுலிங்கில் உட்காருனா உட்கார்ந்து தான் ஆகணும். வெளில போயிட்டு உள்ளவர்களோ உங்களை நிர்வாண சோதனை பண்ணி தான் ஆவாங்க. அதனால் அஸ்வத்தாமன் கல்விக்கு மாறலாம், மாறாதது அவருடைய கையில் இருக்குது. ஏன்னா அவர் மேலே உள்ள சார்ஜ் பெருசு. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த வழக்கு அவர் மேலே உள்ள சார்ஜ். அது சிபிஐ என்ன முடிவெடுக்குது, இல்லை இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையா, எல்லாத்தையும் சிபிஐ தான் நம்ம முடிவெடுக்கணும். சிபிஐக்கு வழக்கு போயிட்டு. அதனால் நம்ம முடிந்தவரை நம்ம வன்முறை வயலன்ஸ் இல்லாமல் போகிறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் வன்முறை வயலன்ஸ் இல்லாமல் போயிடணும். நீ தண்ணி அடிக்கிறியா, தம் அடிக்கிறியா, அது ஒன்பால் பட்ட விஷயம். உன்னுடைய உடம்புக்கு நோய், நீ சாகிறது போகிற, அது கேன்சர் வந்துடும், அது எது வேணுமோ போகுது, அது ஒன்பால் பட்ட விஷயம். ஆனால் அதை செய்துட்டு நீ இன்னொருத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணினா அது தப்பு. உனக்கு நீ என்ன வேணுமோ கெடுதல் பண்ணிக்கோ, குளிக்காத, எதுவும் பண்ணாத. ஆனால் அடுத்தவங்களுக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம முடிந்தவரை நம்ம வயலன்ஸ் தேவையில்லை. வயலன்ஸுங்கிறது யாருக்குமே தீர்வு இல்லை. உலக நாடுகளுக்கே சொல்கிறேன். உக்ரைன் போரே நான் அப்படி தான் பார்க்குறேன். இன்றைக்கி தான் போர், காசா போர் ஒரு நிறுத்த ஒப்பந்தம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பரவாயில்ல, இனிமையாவது 200 குழந்தைகளை ஒரே நேரத்தில் அடக்கம் பண்ண மாட்டாங்கள்ல, அது வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம பக்கத்து நாடு தான் இலங்கை, 1.5 லட்சம் பேரை பலி கொடுத்தோம் கடைசா. அதை பற்றி பேசினாலே இப்போ காப்பிரைட் ஆகிடுது சேனல். அந்த பேரே சொல்லக்கூடாதுங்கிற லெவலில் நம்மளை நிறுத்தி வச்சுருக்காங்க. கரெக்டாக காசான்னு சொல்ல முடியுது, ஆனால் இங்கே உள்ள இலங்கையோட இன்னொரு பேரை சொல்ல நம்மளை அனுமதிக்க மாட்டுது இந்த சமூக வலைதளங்கள். இந்த சர்ச் என்ஜின் நம்மளை அனுமதிக்கலை. தலைவர்கள் பேரை சொல்ல முடியல. அங்கே உக்ரைனில் போர் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் சவுத் ஆஃப்ரிக்காவில் விடுதலைக்கு வேண்டி இயங்கிக்கிட்டு தான். சவுத் ஆஃப்ரிக்கா எங்கே விடுதலை ஆச்சு, அள்ளி உருறானும் எல்லாம் விடுதலை ஆகிட்டுன்னு, எல்லாம் விடுதலையெல்லாம் ஆகலை. இன்னமும் அது ஆதிக்க நாடு, காலனி ஆதிக்க நாடாக தான் இருக்குது. அதனால் ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, சாதி மொழி மதம் பொருளாதாரம், இந்த ஏற்றத்தாழ்வுலாம் தேவையில்லை. எல்லாரும் இறக்க போகிறோம், முன்ன பின்ன, அவ்வளோதானே. கண்டிப்பாக கண்டிப்பாக, அதில் வேறு ஒன்றுமே இல்லை, நத்திங். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி.